எப்படி சின்ன தள்ளுவண்டி கடையில ஆரம்பிச்சு பெரிய மெஸ் லெவலுக்கு கொண்டு போனோமோ அதே மாதிரி புதுசா ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிச்சு அதுல நாங்க முன்னேறுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க மேல வருவோம். அப்பா, எங்களுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கை நீங்களும் வைங்க. பாரு, அதுக்கான கால அவகாசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேலும் நீங்க இங்க இருந்தீங்க எல்லாரும் ஏறி போற படிக்கலாதான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது மட்டும் இல்ல ஏண்டி, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வயித்துல குழந்தை வந்திருக்கு. நீ படுற கஷ்டத்தெல்லாம் எங்க பேர குழந்தை படணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது பிறந்து வளர வேண்டிய இடம் இது கிடையாது. உங்களுக்காக இல்லைனாலும் இன்னும் இந்த உலகத்தை பார்க்காத அந்த பிஞ்சு குழந்தைக்காவது உன் பிடிவாதத்தெல்லாம் விட்டுடு. என் பேச்ச கேளு. மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நிச்சயம் என் குழந்தை இந்த உலகத்துல முதல் அடி எடுத்து வைக்கும் போது நீ ஆசைப்படுற மாதிரி நாங்க நல்ல நிலைமையில தான் இருப்போம். இப்ப சொல்றேமா, எங்களோட சுயநலத்துக்காக நீயே சொன்னாலும் இந்த குழந்தைக்கு இப்ப இருக்கிற இந்த தப்பான சூழ்நிலைய நான் கொடுக்க போறது கிடையாது. இது என்னோட சத்தியம். மா, எங்களை நம்புமா. அப்பா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. நான் மட்டும் இப்ப உங்க பேச்ச கேட்டுட்டு ஊருக்கு வந்தோன்னு வைங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு வசதியான வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியும். அது எல்லாமே உண்மைதான். நான் அதை ஒண்ணும் மறுக்கலப்பா. ஆனா உங்க மருமக மரியாதையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல, அந்த மரியாதை நிச்சயம் அவருக்கு இருக்காதுப்பா. ஆமாப்பா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மெட்ராஸ்ல பொழப்பு நடத்த முடியாம மாமனார் வீட்டுல தங்க வந்திருக்காருன்னு இவரை பாக்குற அத்தனை பேரும் கேலி பண்ண மாட்டாங்கன்னு என்னப்பா நிச்சயம்? தான் சொந்த கால நின்னு சம்பாதிக்க முடியாம மாமனார் காசுல வீட்டோட மாப்பிளையா உட்காந்து ஓசி சோறு சாப்பிடாருன்னு பாக்குறவங்கள இவரை கேவலமா நினைக்க மாட்டாங்க. அப்ப என்னப்பா பண்ணுவீங்க சொல்லுங்கப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இல்ல கால் காசா இருந்தாலும் இவரு உழைச்சு கொண்டு வர காசுல நான் வாழ்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? ஏன்பா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற காசு பணம் எப்படி வந்துச்சு? எல்லாமே நீங்க உங்களோட சொந்த முயற்சியில நீங்க உழைச்சு சம்பாதிச்ச சொத்து தானே. அதே மாதிரிதான் இவரும் சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுல தப்பு என்னப்பா இருக்கு? கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு இவர் கூட இருந்து வாழ்றதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அப்போ கடைசி வரைக்கும் இந்த ஓட்டு வீட்டுல 4 செவத்துக்குள்ள கஷ்டப்பட போற? இல்லம்மா, நான் ஒன்னும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட போறது இல்ல. என்கிட்ட படிப்பு இருக்கு, அவர்கிட்ட உழைப்பு இருக்கு. எங்களோட இந்த நம்பிக்கை நிச்சயம் எங்களை கை கொடுக்கும். அம்மா, நான் சொல்றத நம்பு. கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுமா, ஒண்ணு. அப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. இன்னும் 6 மாசத்துல நீங்க எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு என்னால வர முடியும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இவரையும் என்னால உருவாக்க முடியும். இப்படிதான் பல முறை சொல்லி தட்டி கழிச்சிருக்க. ஆனா கஷ்டத்தை தவிர வேற எதையும் நீ அனுபவிச்சதில்ல. உன்னை எப்படிமா நம்புறது? இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கியேம்மா. வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லையே. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளுங்கப்பா. நாங்க சொல்றத செஞ்சு காட்டுவோம்ப்பா. வேலு, நீங்க சொல்லுங்க. மாமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். ஆனா எனக்கு செல்வி மேல முழு நம்பிக்கை இருக்கு. செல்வி படிச்சவங்க. அந்த படிப்பை இனியும் பயன்படுத்தாம இருக்க போறதில்ல. நான் தான் படிக்காதவன். அதனாலதான் இந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. செல்வி படிச்சிருக்காங்க. அவங்கள சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போக வைக்கிறேன். மா, அவர் சொல்றதும் சரிதான். எனக்கு நீங்க காசு பணம் வசதின்னு எல்லாத்தையும் கொடுத்ததை விட எனக்கான ஒரு பெரிய சொத்தே அந்த படிப்பு தான்.